வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ் எவ்ரிடே யூடியூப் சேனல். இங்கிலீஷை பேசிக்லேருந்து நம்ம தமிழ் மாதிரியே எப்படி எழுத்து கூட்டி படிக்கலாம், ஸோ பேசிக்லேருந்து எப்படி கற்றுக்கிட்டு இங்கிலீஷை வந்து நம்ம சரளமாக படிக்கிறதுக்கு கற்றுக்கிறது அப்படின்றதுக்கான 30 நாள் கிளாஸஸ் தான் நம்ம கண்டினியூவாக வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக 15 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டோம் அண்ட் 15 லெசன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். இந்த 15 லெசனை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்கு, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து இப்போ வரைக்கும் இந்த 15 லெசன்ல நீங்க விஷயங்கள் கத்துக்கிட்டீங்களா, உங்களை நீங்க இம்ப்ரூவ் பண்ணிருக்கீங்களா அப்படின்றத காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே மாதிரி இது வரைக்கும் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க பாக்குற ஒவ்வொரு வீடியோக்கும் மறக்காம ஒரு லைக்கையும் அப்டேட் பண்ணிருங்க. இன்னைக்கு 16th லெசன். இந்த 16th லெசன்ல நம்ம எதை பத்தி கத்துக்க போறோம் அப்படின்னா யூ வேர்ட்ஸ் ஃபேமிலி தான் கத்துக்க போறோம். யூ அப்படின்றது வவல் எழுத்து நமக்கு தெரியும். இது என்னப்பா ஃபேமிலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட்ஸ் தான், வேற எதுவுமே கிடையாது. இந்த ரீடிங்ல நம்ம பேசிக்கா டெய்லியும் புதுசு புதுசாக கத்துக்கிறது எல்லாமே வந்து நமக்கு சவுண்ட்ஸாக தான் இருக்கும். இந்த யூ கூட கான்சனன்ட் ஒரு சில எழுத்துக்கள் வரும்போது ஒரு ஃபிக்ஸடான சவுண்டும் இருக்கும். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வர்றது வந்து எதுல வரும் அப்படின்னா, இப்போ ஒரு வேர்டு படிக்க போறோம், இப்போ CUBன்னு இருக்கு வச்சுக்கோங்க. இதுல வந்து சியோட சவுண்ட் இக்குன்னு தெரியும், பியோட சவுண்ட் இப்புன்னு தெரியும். இந்த யூக்கு வந்து ஆ சவுண்டு வருமா, யூ சவுண்டு வருமா, என்ன சவுண்டு வரும்? ஏன்னா நமக்கு வவல்ஸ்க்கு ஒரு சவுண்டு கிடையாது, ஒன்றுக்கு மேற்பட்ட சவுண்ட் இருக்கு. ஷார்ட் சவுண்டு வருமா, லாங் சவுண்டு வருமா, என்ன சவுண்டு வரும் அப்படின்றது கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம ஃபேமிலியா சவுண்ட்ஸ் படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஓகே இது கூட வரும்போது இந்த சவுண்ட் இல்லையா அப்படின்றத நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஈஸியா படிக்க முடியும். அதுக்காக தான். ஸோ உங்களோட கிட்ஸ்க்கும் நீங்க டீச் பண்றீங்கன்னா இந்த மாதிரி ஃபேமிலி சவுண்ட்ஸ் இருக்கு, அதை கண்டிப்பா டீச் பண்ணுங்க, நீங்களும் கத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இங்கே நீங்க பாக்குற இந்த ஃபேமிலிஸ் அதோட சவுண்ட்ஸை தான் நம்ம தனித்தனியா எக்ஸாம்பிள் கூட எப்படி ரீட் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். வாங்க லெசனை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போற ஃபேமிலி என்னது, யூவும் பியும். இங்க யூக்கு வந்து என்ன சவுண்டு கொடுக்க போறோம் அப்படின்னா ஆங்கிற சவுண்டு, பியோட சவுண்டு இப்பு. அப்போ அப்பு அப்பு அப்படின்ற சவுண்டு வரும். முன்னாடி இருக்க கான்சனண்டோட சேர்த்து நம்ம படிக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, CUBன்னு வந்துருச்சு. யூபிக்கு அப்புன்னு தெரியும், சியோட சவுண்டு இக்கு, இக்கு அப்பு. ஓகே, ஸோ இங்க வந்து இது கான்சனன்ட், இது வவல். அப்ப இது ரெண்டையும் சேர்த்து என்ன பண்ணுவோம், உயிர்மை எழுத்தா மாத்திடுவோம். உயிர்மை எழுத்தா மாத்தணும்னா இது எப்படி படிக்கணும், கப் கப் அப்படின்னு படிக்கணும். அதே மாதிரி அடுத்தது பாருங்க, இது இட்டு, இது அப்பு. ஸோ இது வந்து கான்சனன்ட் சவுண்டு, இது வவல் சவுண்டு, ரெண்டையும் சேர்த்து உயிர்மை எழுத்தா மாத்தணும்னா டப். ஓகே, டப். அடுத்தது பாருங்க, அடுத்ததும் அதே மாதிரி தான் இருக்கும், ஆனா இங்க வந்து டி வந்திருக்கு. அப்போ இட்டு டப் டப். ஓகே, ஏன்னா இது ரெண்டுக்குமே நம்ம அழுத்தமான சவுண்ட் கொடுக்கணும். ஏன்னா இது இட்டு, இது இப்பு. அப்போ இட்டு இப்பு டப் டப் டப். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த உச்சரிக்கிறதுல தான் டிஃபரன்ஸ் வந்து பண்ணணும். இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும், ஆனா உச்சரிப்பு மட்டும் பாருங்க. இது டீயோட உச்சரிப்பு, இது டியோட உச்சரிப்பு. ஓகேவா? அடுத்தது ஹெச்சோட சவுண்ட் என்னது, இஹு அப். இஹு அப். இஹு ஆயிரும், ஹப் ஹப். அதே மாதிரி இங்க எப்படி சவுண்ட் வரும், இன்னு நப் நப், ரப் ரப், சப். இங்க பாருங்க, இதுல வந்து அடுத்து ஒரு கான்சனன்ட் வந்துருச்சு. இது வந்து எல்பிளன்ஸ்ல வரும். அப்ப இஃப் இல்லு அ ல ப, ஃப்ளப் ஃப்ளப். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஃபேமிலில நம்ம பார்த்திருக்க சவுண்ட் என்னது, அப் அப். கப் டப் டப் ஹப் நப் ரப் சப் ஃப்ளப். ஓகே, ஸோ அடுத்ததும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆ சவுண்டு தான் வரும். அப்போ இது என்னன்னு படிக்கணும்னா அட்டு. அட்டு இல்ல அட்டு, டியோட சவுண்டு. அப்போ இதை எப்படி படிப்போம், பட் பட். மட் மட். கட் டட். இங்க வந்து ஸ்பட் ஸ்பட் ஸ்பட். அதே மாதிரி ஸ்டட் ஸ்டட். ஓகே, ஸ்டட். இக்கு ரட் கிரட். அதே மாதிரி இத்து த இட் தட். ஓகே, ஸோ யூடிக்கு இங்க சவுண்ட் வந்து அட்டு. அதே மாதிரி அடுத்தது வந்து பாருங்க, யூஜிக்கும் வந்து ஆ சவுண்டு தான் வருது.
அக்கு அப்படின்ற சவுண்ட்ல படிக்கணும். அக்குன்னு படிக்க கூடாது, அக்கு. ஏன்னா ஜியோட சவுண்டு இக்குன்னு வரும், சியோட சவுண்டு இக்குன்னு வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, பக்கு. பக்குல பக்கு. ஓகே, அடுத்தது சக்கு, ட்ரக்கு, ட்ரக். அதே மாதிரி டக்கு, டக். ஓகே, ஹக், ஹக், ஜக், மக், பக். ஓகே, யூஜிக்கு என்ன வரும், அக் அப்படின்ற சவுண்ட். ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் வந்து யூஎம். எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஆங்கிற சவுண்டு தான் வரும் மேக்சிமம் யூக்கு. அப்போ அம்முன்னு வரும். அப்போ கம், ஹம், லம், மம், சம், டம், ப்ளம், யம். ஓகே, எவ்வளவு ஈஸியா படிச்சாச்சு பாத்தீங்களா? முன்னாடி இருக்க கான்சனன்ட்டோட அந்த அம்முங்கிற சவுண்ட் ஆட் பண்ணீங்கன்னா ஈஸியா உங்களால ரீட் பண்ணிட முடியும். அதே மாதிரி அடுத்து இருக்கிறது பாருங்க, யூஎன். ஸோ இங்கேயும் வந்து என்ன சவுண்ட் வரும், அன். இதுல வந்து நம்ம சின்ன சின்ன வேர்ட்ஸா கொடுத்துருக்கீங்களே, பெரிய வேர்ட்ஸ் வரும்போது பாத்தீங்கன்னா இப்போ இந்த வேர்ட் எடுத்துக்கோங்க, அன் ஹாப்பி, யூஎன் அன் சவுண்ட் தான் வரும். ஓகே, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ இதை எடுத்துக்கிங்க வச்சுக்கோங்க, யூனிட்டி. இங்க வந்து நம்ம வந்து யூஎன் வந்துருச்சு, அடுத்து ஐ இருக்கு. இங்க வந்து அன் இட்டின்னு படிக்க முடியாது. ரீசன் வந்து என்ன அப்படின்னா, இங்க எல்லாம் வந்து பாருங்க அன், அதுக்கு அடுத்து ஒரு உங்களுக்கு வந்து என்ன வருது, ஒரு கான்சனன்ட் வருது. அப்படி வரும்போது யூஎன்னா அன்னுன்ற சவுண்ட் நம்ம கொடுக்குறோம். இங்க அடுத்து ஒரு வவல் வருது. அப்போ இங்க என்ன ஆகும் அப்படின்னா, இந்த யூக்கு வந்து தனிச்சு ஒரு சவுண்ட் வரும், அதாவது யூங்கிற சவுண்ட் வரும். இந்த எண்ணும் ஐயும் சேர்ந்துதான் உயிர்மை எழுத்தா மாறும், யூ நீ டி, யூனிட்டி அப்படின்னு மாறும். ஆனா இங்க வந்து என்ன ஆகும், இந்த ஹெச் வந்து இந்த ஏயோட சேர்ந்து சவுண்ட் வந்துடும், ஹே அப்படின்ற சவுண்ட் அங்கதான் வரும். அப்போ இது ரெண்டும் தனியா இருக்கும்போது நம்ம என்ன சவுண்ட் கொடுப்போம், அன் அப்படிங்கிற சவுண்ட் வரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. ஸோ இதோட எக்ஸாம்பிள் பாருங்க, இது எப்படி படிக்கணும், பன், டன், ஃபன், 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 கன். ஓகே, இது வந்து ரன், நன், சன், ஸ்டன். இது வந்து இங்க வந்துடும் பாத்தீங்களா, டன், ஸ்டன். ஸோ இங்க வேர்ட்ல லாஸ்ட்ல வருது அன், அன் அப்படின்னு முடியுது. முன்னாடி இருக்கிறது நமக்கு கான்சனன்ட். ஸோ இது வந்து வவலா இருக்கிறதுனால இது ரெண்டையும் சேர்த்திக்கிறோம். அடுத்து இந்த சவுண்ட் அப்படியே ஆட் பண்ணி நம்ம படிக்கிறோம். ஓகே, ஸோ அடுத்தது பாருங்க யூபி. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அப். ஓகே, ஆ போட்டு இப்பு. ஸோ இங்க எல்லாம் மட்டும் இல்லாம இப்போ வந்து இதை இந்த வேர்டை நம்ம எப்படி படிப்போம், அப் ஸ்டேர், அப் ஸ்டேர். ஓகே, அப் ஸ்டேர், அப் ஸ்டேர் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இன்னொரு வேர்டு எழுதுறேன் பாருங்க, அப் சைடு, அப் சைடு. ஸோ இங்க வந்து பாருங்க, இது ரெண்டும் வவல் கான்சனன்ட், அடுத்து கான்சனன்ட் இருக்கு. அப்ப இந்த கான்சனன்ட் இந்த வவலும் சேர்ந்து அடுத்த சவுண்ட் வந்துடும். அப்ப இந்த யூபி என்னன்னு படிப்பீங்க, அப். இங்கேயும் அதே மாதிரி தான். இதே வந்து இந்த யூபிக்கு அப்புறம் உங்களுக்கு வவல் வருது அப்படின்னா இந்த யூவோட சவுண்டு யூவா வரும், ஆவா வராது. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து பாருங்க, கப். இது எப்படி படிப்போம், கப். அதே மாதிரி இது ஹப், பப், இஸ், ச, சப். இது வந்து யப், டப், டப். ஓகே, ஸோ யூபி அப் அப்படிங்கிற சவுண்டு. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறது அஸ், ஆ இஸ், அஸ். அப்போ ப இஸ், பஸ், ஆ இஸ், அஸ். ஓகே, அடுத்தது பாருங்க, பா இஸ், பஸ். இது பஸ், இது பஸ். அதே மாதிரி இது வந்து ரஸ். ஓகே, இப்போ அஸ்ன்றதுக்கு வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ அஸ்ன்னு சொல்லி ஒரு வேர்டு இருக்கு யூஎஸ் அப்படின்னா நம்ம அதை அஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ இங்க வந்து உங்களுக்கு ஆன்ற சவுண்ட் வருது, ஆ இஸ், அஸ். அதே அடுத்தது வந்து பாருங்க, அடுத்ததுல இருக்குது யூடி. இங்க வந்து என்னன்னா அட், ஆ இட், அட்டுங்கிற சவுண்டு. ப இட், பட். க இட், கட். க இட், கட். ஹ இட், ஹட். ஜ இட், ஜட். ந இட், நட். ர இட், ரட். ச இட், சட். ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இருக்க உங்களுக்கு ஃபேமிலி. ஸோ இங்க நம்ம வந்து பார்த்துருக்க ஃபேமிலி இன்னொரு டைம் சவுண்ட்ஸ் மட்டும் ரீகால் நம்ம பண்ணிக்குவோம்.
ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஏன்னா 2 வேர்ட்ஸ் தான் நம்ம படிக்கிறோம் சவுண்ட்ஸ். இந்த மாதிரி 2 எழுத்துக்கள் 3 எழுத்து சேர்ந்து வரக்கூடிய சவுண்ட்ஸ் இருக்கு. அது தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியா வந்து ஒரு வார்த்தைகளை அதை அப்படியே அப்ளை பண்ணி படிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னொரு டைம் சவுண்ட் சொல்றேன் பாருங்க. இது வந்து எல்லாமே ஆ தான் வரும். அப்போ ஆ இப் அப்ன்னு படிக்கணும். ஆ இட் அட் ஆ இக் அக் அ அம் அ அன் அ இப் அப் அ இஸ் அஸ் அ இட் அட். ஓகே. ஸோ இன்னைக்கு யூ வேர்ட்ஸ் ஃபேமிலி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பேலன்ஸ் இருக்க வவல்ஸ்க்கும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இந்த மாதிரி குறிப்பிட்ட அதாவது எல்லாத்தையுமே நீங்க சேர்த்து கூட பண்ணிக்கலாம். பட் வந்து அதிகமா வேர்ட்ஸ்ல வரக்கூடிய இந்த மாதிரி 2 எழுத்துக்கள் வந்து சவுண்ட்ஸ் வந்து இருக்கும். இது வந்து ரூல்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க, ஃபோனிக்ஸ் ரூல்ஸ்லேயே நம்ம படிக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஃபேமிலி வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ஜி இங்குன்னு சவுண்டு, என்கே இங்க்குன்னு சவுண்டு வரும், இங்க்குன்னு வரும். ஸோ அந்த மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் நம்ம படிச்சுக்கிட்டோம்னா அந்த வேர்ட்ஸில் வந்து அந்த 2 எழுத்துக்கள் வருதுன்னா ஓ இதோட சவுண்டு இங்கு, இதோட சவுண்டு இக்கு, அந்த மாதிரி சவுண்ட்ஸ் நம்ம சொல்லி படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கான டெஸ்ட் இன்னைக்கு என்ன அப்படின்னா, இங்கே நம்ம பார்த்துருக்க இந்த சவுண்ட்ஸை வச்சு நீங்கள் உங்களுக்கு நல்ல ஃபெமிலியரான சவுண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு சவுண்டுக்கும் ஒரு 2 வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ் நீங்கள் வந்து காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றத பார்க்கலாம். மறக்காமல் உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்து இன்னும் பேலன்ஸ் இருக்க வீடியோஸும் நம்ம ரெகுலராகவே வந்து ஷேர் பண்ணிடுவோம். எல்லாத்தையும் பார்த்து நீங்களும் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இங்கிலீஷ்லையும் பேசுறதுக்கான வீடியோஸும் வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எழுதுறதுக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அண்ட் சின்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இங்கிலீஷ் வந்து எழுதி பழகணும், ஸோ எழுதுறதுல எனக்கு மிஸ்டேக் நிறைய வருதுன்னா அது எழுதுறதுக்கான பேசிக்கான விஷயம் என்னன்னா நீங்கள் வந்து ரீடிங் வந்து நிறைய பண்ணணும். அதே சமயம் இப்போ நம்ம ரீடிங்கான பேசிக் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த பேசிக் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த சவுண்ட்ஸை வச்சு நீங்கள் என்ன வேர்ட்ஸ் படிக்கிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இப்போ ரன் அப்படிங்கிற ஒரு வேர்டை நீங்கள் படிக்கிறீங்க, இரு ஆ ரன்னு படிக்கிறீங்கன்னா அந்த ரன் அப்படிங்கிற வேர்டை நீங்கள் படிச்சுட்டு அந்த இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு ரன்னா என்ன படித்தோம், ரன்னா. அப்போ ராங்கிறதுல இர் ஆ வருது, இன் சவுண்ட் வருது. இன்னுன்னா நமக்கு என் வரும்னு தெரியும், இருன்னா ஆர் வருதுன்னு தெரியும். இங்கே ஆன்ற சவுண்டுக்கு அண்ணன் படிச்சிருக்கோம், அதனால யூ வரும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் சொல்லி வேர்ட்ஸை எழுதி பார்க்கும்போது உங்களால் ஈஸியாக வேர்ட்ஸை சவுண்ட்ஸை வச்சு எழுத முடியும். இது வந்து மேக்ஸிமம் நம்மளால முடியும். ஒரு சில வேர்ட்ஸில் வந்து சவுண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா, நம்ம சவுண்ட் ஒரு மாதிரி வரும். இப்போ ஆன்ற சவுண்டு வந்து ஏக்கும் இருக்கு, யூக்கும் இருக்கு அப்படின்னா அங்கே ஏ வருமா யூ வருமானா அதை ஃபெமிலியர் இல்லாத வேர்டாக இருக்கும். அது எப்போ உங்களுக்கு ஃபெமிலியரான வேர்டாக மாறும் அப்படின்னா, நீங்கள் அதை வந்து நிறைய தடவை ரீட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அப்படி வரும். நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு அதே வேர்ட்ஸை எழுதியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ இன்னும் உங்களால் ஈஸியாக வந்து ரீடிங் கூடயே சேர்த்து ரைட்டிங்கையும் ஈஸியாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக முடிஞ்சால் உங்களுக்கு நான் வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த லெசன் ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்த வேறு ஏதாவது லெசன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதெல்லாம் நீங்கள் கண்டினியூவாக மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான லெசனில் மீட் பண்ணலாம்.